இன்னமும் ஆளுநர் தான் வேந்தர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு எந்த இடத்துல தவற விட்டுருக்கோம். நிர்வாகத்தை மட்டும் எடுத்திருக்கிறாங்க. வேந்தராக ஆளுநரை நீட்டித்து இந்த விஷயம் தொடருது அப்படின்னா இந்த இடத்துல தமிழ்நாடு அரசு என்ன செய்திருக்கலாம், என்ன தவற விட்டிருக்கு? இப்ப மத்திய பல்கலைக்கழகங்களை எடுத்துப்போம். மத்திய பல்கலைக்கழகங்கள்ல யாருங்க ஹெட்? அதுல சான்சலர் வேந்தர்னு சொல்றவர். வேந்தர் யாரு? ஒரு சமூகத்திலையும் கல்வியிலும் ஒரு நிபுணத்துவம் பெற்றவர். அதுல ஒரு ஹையஸ்ட் ஸ்டாண்டிங்ல ஒரு மரியாதையுடன் வாழ்க்கை நடத்தக்கூடியவர். அப்படித்தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த வேந்தரையும் துணைவேந்தரையும் கடந்து இவங்க ரெண்டு பேரையும் நியமிக்கிறவர் யாரு? விசிட்டர். விசிட்டர் யாருங்க? இந்தியாவுடைய ஜனாதிபதி, பிரசிடென்ட். அப்போ விசிட்டருக்கு அவ்வளவு அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க? விசிட்டர் எப்படி இங்க வேந்தர் துணை வேந்தரை மாத்துறது, உள்ளுக்குள்ள நிர்வாகத்துல தலையிடுறது, கருத்து கேட்பது, இது சரியில்லை என்றால் எதிர்ப்பது என்ற அனைத்து அதிகாரமும் இருக்குதோ அது போன்று இந்தியாவுடைய ஜனாதிபதிக்கு இருக்கு இங்க 40க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல தலையிடுறதுக்கு. அப்போ நரேந்திர மோடியினுடைய அரசை எதிர்த்து இங்க இருக்கின்ற முர்மு அவர்கள் இந்த துணைவேந்தர்கள், அங்க இருக்கின்ற துணைவேந்தர்களையும் வேந்தர்களையும் எல்லா மத்திய பல்கலைக்கழகங்களையும் கூப்பிட்டு வச்சு, இவர்களே நீங்க யாரும் பாரத் மாதா கி ஜெயன்னு ஒரு பயிலும் பேசக்கூடாது, அதே மாதிரி ஜெய் ஸ்ரீராம்னு ஒருத்தனும் பேசக்கூடாதுன்னு அவங்க ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுங்க. நரேந்திர மோடி ஏத்துக்குவாரா? அவங்களுக்கு அதிகாரம் இருக்க. இப்ப இங்க இருக்கிற வேந்தருக்கு எப்படி அதிகாரம் இருக்கோ, ஐஐடிக்கும் விசிட்டர் யாருங்க? ஜனாதிபதி தான். ஐஐடியினுடைய டைரக்டர் நியமிக்கிறது ஜனாதிபதி. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸினுடைய துணைவேந்தர்களை நியமிக்கிறது ஜனாதிபதி. அது போன்று அப்ப ஜனாதிபதிக்கு எந்த கட்டத்திலும் அவர் ஒரு விசிட்டரை அனுப்பி அவர் ஒரு விசிட்டரை நியமனம் செய்து அங்கு என்ன நடக்கிறது என்று கண்காணிக்கவும் முடியும். அப்படி முடியும் பொழுது முர்மு அவர்கள் இன்று அனைத்து பல்கலைக்கழகங்களும் கூட்டு வச்சு ஷிம்லாவில் ஒரு இமயமலையில போயிட்டு ஒரு கூட்டம் போட்டு, நீங்க எல்லாம் வாங்க, நான் ஒரு உங்களுக்கு கல்வினா என்னன்னு சொல்லி தரேன் அப்படின்னு சொன்னால் நரேந்திர மோடி என்ன செய்வார்? இது நரேந்திர மோடி தமிழ்நாட்டு, இது இந்தியாவுடைய அனைத்து மக்களையும் அவர்களுடைய மேண்டேட், அவர்களுடைய வாக்குகளை பெற்று அவர்களுக்கு இதையெல்லாம் நான் செய்ய போகின்றேன் என்று ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அவருக்கு நிறைய கடமை இருக்கிறது இந்திய மக்களுக்கு அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கல்வியில். ஆக அவர் நினைக்கின்றபடி, அவர் கொள்கைப்படி அவர் என்ன மக்களிடம் வாக்குறுதி கொடுத்தாரோ அதை பல்கலைக்கழகங்கள் நிறைவேற்றுவதற்காகத்தான் அவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கின்றார். அதை செய்வதற்கு இடையூறாக நான் விசிட்டரா இருக்கேன், நான் தான் அங்க தலைவர் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல, நான் எப்பனாலும் தலையிடலாம்னு எனக்கு ஆஸ் அ விசிட்டர் ஐஐடில இருந்து எல்லா இடத்தையும் தலையிட்டு நான் பாட்டுக்கு அங்க கோஷம் போட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முர்மு அவர்கள் எதிர்த்து செய்தால் அங்கு நரேந்திர மோடி அரசு என்ன செய்யுமோ அதைத்தான் நம்ம இங்க பேசுகிறோம்.